அபிராமி கைலாசம் கேட்க பொறுக்கலையே, அந்த பாவி மக செஞ்சது எல்லாம் நினைக்கு பொறுக்கலையே, நெருப்பள்ளி கொட்டிட்டாளே. பார்க்கப்பட்டவனை தான் அந்த பாவி மகனுக்கு தாரவாத்து கொடுத்துட்ட. இப்ப வாரிசை கேட்கிறேன்லடா, நான் என்ன செய்வேன், என்னத்த சொல்லுவேன்? என்னமா ஆச்சு? என்ன ஆச்சா? என் குல குழந்தை அந்த கட்டையில போற நாகராஜ வண்டி விட்டு மோதிட்டான்டா. என் பேர் சொல்ல இருக்கிற ஒரே ஒரு கண்மணியையும் இல்லாம கொல்ல பார்த்தா. ஏமா தாச்சாயினே, நீ அழற என்னால் தாங்க முடியுமா? இங்க வந்து சொல்றியே, நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? உங்களை நான் எங்கன்னு போய் தேடுறது? என் விஷயம் காணோம், நான் என்ன பண்ணுவேன், எங்க போய் தேடுவேன், எதுவுமே எனக்கு தெரியல. கைலாசம், அந்த குடும்பம் நம்ம குலத்தையே நாசம் பண்ண பாக்குறதா? கொப்பனை கொன்ன அதே குடும்பம் இன்னைக்கு உன் புள்ளைய குறி வச்சிருக்கு. விடக்கூடாதுரா. பதிலுக்கு பதில வாழ துடிக்க வச்சு இவ கண்ணீருக்கு பதில் சொல்லணும். என் பேரை விச்சுவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க ஆம்பளைங்கன்னு? என்னமா அப்படி சொல்ற? ஆமாண்டா, நீ 6 கஜம் புடவையை கட்டிக்கோ. உங்க தாத்தா அவர் வழக்கப்படி 9 கஜம் புடவையை மடிசாரா கட்டிக்கட்டும். உங்களுக்கு என்னவோ அவங்கள தட்டி கேட்கற தெரியும் வரப்போறது கிடையாதுன்னு எனக்கு தோணுது. பழக நதியோரோ நடக்க கண்டுபிடிச்ச ஆட்டு போற நிறுத்து. நீ சொல்ல சொல்ல எனக்கு பேபி ஏறுது. கைலாசம், இந்த போறேன் தாத்தா, அந்த நாகராஜ் பையில. டேய் நில்லுடா, நீ என்னமோ இங்க கிடந்து குச்சி என்னடா பிரயோஜனம்? உன் பொண்டாட்டி அடிப்பட்ட பிள்ளைய பத்தி கூட கவலைப்படாம வீட்டுல உட்காந்து அவ பிறந்த வீட்டை பத்தி எல்லாம் உருகிட்டு இருப்பா. ராஜா, நாங்க உனக்காக உருகல. கைலாசம் கிளம்பு, வரும்போது ஒரு தலையாவது உருளணும். செஞ்சிட்டு வரேன் தாத்தா. போ 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 போ. நீ சாவணும் இல்ல நான் சாவணும். டேய் கையறா. டேய் மோதிரம் இருந்தா என்கிட்ட மோதிரா. ஏன்டா புள்ளைய சாவடிக்க பாக்குற? தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அது ஒரு ஆக்சிடென்ட். டேய் என்ன ஆக்சிடென்ட்? என்ன ஆக்சிடென்ட்? சொல்றா. டேய் டேய் சொல்றா. டேய் டேய் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டியாடா? சொன்னா புரிஞ்சிக்க மாட்டே. டேய் டேய் உன்னை கொல்ல விட மாட்டேன். டேய் சொல்றா பாட்டு. டேய் சொல்றா. டேய் டேய் டேய்
உன் குடும்பத்தோட பழக்கம் தான்டா அது. உன் பரம்பரையில எவனுக்கும் என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கே அருகதை கிடையாது. அருகதை பத்தி நீ பேசுறியா? ஒரு புள்ளைய பெத்துக்க வக்கில்ல ஆமலியாடா நீ பேசுற அருகதை பத்தி? தேவையில்லாம பேசாத. ஒழுங்கா உயிரோட வீட்டுக்கு போய் சேரு. போடா. போதாண்டா போறேன், வெளியே இல்லடா, உள்ள போறேன். உன்னை குத்திட்டு ஜெயிலுக்கு போறேன்டா. விடுடா, 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 விடுடா. உன் குடும்பத்தோட அழிவு என் கையில தான்டா. பாருடா அவன. जय कृष्णा मुकुंदा मुरारे, जय कृष्णा मुकुंदा मुरारे, तननननन तननननन पीतांबर तारे मुरारे पीतांबर என்ன तारे. காலங்காத்தால முராரே கிராரேன்னு ஏன் மத்தவாளை இம்சை பண்றேள்? காத்தாட வெளியே போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வரப்படாதா? என்ன காய்கறி வேணும்? இத பாருங்கோ, மார்க்கெட்டுக்கு போய் பணத்தை வாரி கொட்டி காய்கறி வாங்கிட்டு வராதீங்கோ. விரவரைச்சா மாதிரி கீழே செதறி கிடக்கிற காய்கறிகளை பொறுக்கிண்டு வாங்கோ. அடப்பாய். அதை வச்சுட்டு சமாளிச்சுடலாம். ஏண்டி, அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தா நம்மள பத்தி என்னடி நினைப்பா? நினைச்சிட்டு போகட்டுமே. காசு சேர்க்கறத பாப்பேளா? மத்தவா என்ன நினைக்கிறான்னு கவலைப்படுவேளா? ஏண்டி இப்படி காசு காசுன்னு ஆளா பறக்குற? உங்க தோப்பனார் கடனை மட்டும்தான் வச்சுட்டு போனார். நீங்களும் பெருசா ஒன்னும் சம்பாதிக்கல. வக்கீல் குமாஸ்தா. உங்க வக்கீல ஓட்டின்னு இருந்தார். நம்ம வாரிசுக்கு ஏதாவது வச்சுட்டு போகணும்னு நினைச்சு பாக்குறீங்களா? ஏதோ நான் பார்த்து வயித்த கட்டி வாய கட்டி சேர்த்து வைக்கிறேன், தெரியுமா? ஏண்டி பாவண்டி லதா கை குழந்தைய வச்சுண்டு கஷ்டப்பட்டு இருக்கா. அவளுக்காவது வஞ்சனை இல்லாம சோத்த போடுடி. போருமே, அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்த லட்சணத்துக்கு பேச்சு வேறையா? அவளோட வெள்ளத்தோலை பார்த்து சேகரும், அவளோட பாட்டை பார்த்து நீங்களும் மயங்கி கல்யாணத்துக்கு தலையாட்டிட்டே. பேசின நகைய முழுசா போடாம அமிச்சுட்டா வாத்துல. அந்த குருக்கள் நன்னா ஏமாத்திட்டார். நான் போன தடவை அவ ஊர் கோயிலுக்கு போயிருக்கிறச்சே, அம்பாளுக்கு அலங்காரம் எப்படி மாமின்னு பெருமையா கேக்குறார். பேத்திக்கு ஒன்னும் போடாம அனுப்பி வச்சுட்டு 100 ஆயிடுச்சுடி. நேக்கா நோக்கு இல்லடி, அந்த குறுக்களுக்கு. அங்க பாரு யாரு வர்றான்னு. அட ராமச்சந்திரா, காலங்காத்தால கொல்லையில காக்கா கத்துறச்சையே நினைச்சேன். பாருங்க, விருந்தாளி வந்துட்டு இருக்கார். அவரு விருந்தாளி இல்லடி, சம்மந்தி. சம்மந்தி வரார்னு தலையில தூக்கி வச்சுண்டு ஆடாதே. வந்த விஷயத்த கேட்டுண்டு சட்டு புட்டுன்னு ஆசாமி அனுப்புற வேலைய பாருங்கோ. சாப்பிட சொல்றதோ சம்பாவனை பண்றதோ எதுவும் கூடாது. என்ன ஏண்டி, 1 ரூபா காப்பி தண்ணியாவது தருவியா? காப்பி தண்ணி தரமாட்டேன். வேணும்னா தண்ணி காஃபி தரேன். அடடா, வாங்கோ சம்மந்தி, வாங்கோ. சௌக்கியமா? பகவான் கிருபையில எல்லாம் சௌக்கியமா இருக்கும். வாங்கோ. அம்மா லதா, யாரு வந்துட்டானு பாரு. அடடே தாத்தா, வாங்க தாத்தா, எப்ப வந்தேள்? இப்பதாமா வந்தேன். இந்தா, இதுல பூ பட்சணம் எல்லாம் இருக்கு, உள்ள கொண்டு போய் வை. இருங்க தாத்தா, குடிக்க ஜலம் கொண்டு வரேன். சரிம்மா. ஆமா, உங்க பையன் எப்படி இருக்கான்? குணத்துல கொஞ்சமாவது மாறுதல் தெரியறதோ? அவனுக்கு பகவான் தான் நல்ல புத்தியை கொடுக்கணும். ஆமா, மாமியே எங்க காணோம்? இதோ இங்கதான் இருக்கா. சாக்கடைக்கு ஏது போக்கிடும். இந்தாங்க காஃபி, சாப்பிடுங்க. சாவித்திரி மாமி சௌக்கியமா இருக்கா? இப்போ நான் ஒரு முக்கியமான சமாச்சாரத்தோட வந்திருக்கேன். முக்கியமான சமாச்சாரமா? ஏதாவது கொண்டு வந்திருக்கேளா? நீ தப்பா எடுத்துக்காதே. அவ எப்போதுமே அப்படித்தான், அல்பம். ஆமா, இவர் பெரிய தாராள பிரபு. போடுறேன்னு சொன்ன நகையெல்லாம் கேட்டு வாங்க துப்பு இல்ல. நான் அல்பமா? கோவிச்சுக்காதே, ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை இல்லையா? சாயங்காலம் தான் வருவார் தாத்தா.
இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, என்னுடைய 2வது பேத்தி கல்யாணிக்கு கல்யாணம் தழைச்சி வந்திருக்கு. நிச்சயம் பண்றதுக்கு நீங்க எல்லாம் வரணும். அப்படியே தாத்தா, ரொம்ப சந்தோஷம். ஆமாண்டிமா, நீ ஏன் சந்தோஷப்பட மாட்ட? நோக்கு போட்டிருக்கிற நகைய வைக்கவே நம்ம அதுல இடம் இல்ல. இப்ப கல்யாணிக்கு வேற கல்யாணம் நிச்சயமா எடுத்து. இத பாருங்க, உங்களதான் வடமாள்ல முத்திர வயசுன்னு சொல்லுவா. கிழக்கு பார்த்து உக்காந்து நன்னா நெத்திய காட்டுங்கோ. மாமா பட்டைய தீட்டுவார். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை மாமி. நாங்களும் ஒரு தம்புடி செலவு பண்ண போறதுல, அவளே எல்லா செலவும் பண்ணிக்கிறா. என்ன சொல்ல வரே? அவளே செலவழிச்சு பண்ணிக்கிறதுனால அவ நல்லவா, நாங்க பொல்லாதவா, அப்படித்தானே? என்னடி எல்லாத்தையும் குதர்க்கமா எடுத்துண்டு? இத பாருங்க மாமி, கட்டாயம் பணம் வந்ததும் லதாவுக்கு நாங்க போடுறதா சொன்ன அத்தனை நகையும் போட்டுறோம். இப்ப கல்யாணிக்கு வாச்சிருக்க இடம் ரொம்ப பெரிய இடம். அவ கணிசமா பணம் கொடுப்பா போல இருக்கு. ரொம்ப பெரிய இடமா தாத்தா? பெரிய இடமா இருந்தா ஏன் உங்க ஆத்துல பொண்ணு எடுக்கிறா? அந்த பையனுக்கு ஏதாவது வியாதி கீதி இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமி. அவ நல்ல குணவதியான பொண்ணா இருந்தா போதும்னு சொல்றா. பெரியவா அப்படி ஒண்ணு குணவதியா இல்லையே. சின்னவ மட்டும் எப்படி குணவதியா வளர்ந்திருக்க முடியும்? ஏண்டி இப்படி இருக்க? நீங்க தப்பா எடுத்துக்காதேல். நாங்க கட்டாயமா மாப்பிள்ளை ஆத்துக்கு வந்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி உங்க கூடவே இருக்கோம். கவலைப்படாதேல். அப்புறம் மாப்பிள்ளை வந்தா சொல்லுங்க, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். அப்புறம் லதாவை அனுப்பி வச்சேல்லாம் நல்லா இருக்கும். இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்யறது? முதல்ல சாப்பாட்டை முடிங்கோ. சம்மதத்தை நான் வாங்கி தரேன். போடி, தட்டெடுத்து வை. போ. நீங்க வாங்கோ வாங்கோ. ஏய் பாத்ரி, வலிக்கிறது. அந்த நாயை அங்கேயே வெட்டி போட்டிருப்பேன். என் கோவத்தை கட்டுப்படுத்திட்டேன். வெட்டி போட்டிருக்க வேண்டாம், ஆனா 4 தட்டு தட்டிருக்க வேண்டியதானே? என்ன பண்றது? என் கூட பிறந்த சதிகாரி அவன்கிட்ட தாலி வாங்கிட்டு தொலைச்சிட்டாலே, அதான் பேசாம இருந்துட்டேன். அந்த சமயத்துல என்ன உங்க அக்காவை நினைச்சு? ஒருத்தன் உங்களை போட்டு அடிச்சிருக்கா, நல்ல 4 சாத்து இருக்க வேண்டியதானே அவனை? சாத்திருப்பேன். அவன் குறவளை அங்கே நசுக்கிருப்பேன். அவன் அடிக்கலாம், நான் பதிலடி கொடுத்தேன். ஆனா அவன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு தான் நான் பதில் சொல்ல முடியாம அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டேன். அப்படி என்ன சொன்னா? எல்லாம் ஒன்னாலதான்டி. நீ காலத்துல என்ன ஒரு அப்பனாக்கிருந்தியானா இப்படி கண்ட பயலங்க கிட்டலாம் நான் பேச்சு வாங்கியிருப்பேனா? முதுகுல பட்ட அடிக்கு ஒத்தனம் கொடுக்குற, நெஞ்சில பட்ட அடிக்கு எப்போ ஒத்தனம் கொடுக்க போற? என்னன்னா மறுபடியும் அதை பத்தியே பேசுறேளே. நான் என்ன வேணும்ட்டேவா குழந்தை பெத்து கொடுக்காம இருக்கேன்? அந்த கைலாஷ் கேட்கறாண்டி என்ன? அவன் கையால் அடிச்சது கூட எனக்கு வலிக்கல. வாயால கேட்டான் ஒரு வார்த்தை, நீ ஆம்பளையா இருந்தா புள்ளைய பெத்து காட்டுறான்னு சொன்னான். நான் என்ன சொல்லிட்டோம்? கவலைப்படாதீங்கண்ணா, நமக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும். நம்ம ஜாதகப்படி 2 குழந்தை பிறக்கும்னு பாட்டி சொன்னா. உன் ஜாதகப்படி இருக்கா? அதுதான் இப்ப பிரச்சனையே. என்ன பண்ண சொல்றேன்? கார்த்தால வாச தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து ராத்திரி கொல்ல கதவை மூடுறதுல இருந்து எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிறேன். எல்லாரோட ஏச்சு பேச்சுக்கும் ஆளா நிக்கிறேன். உங்ககிட்ட வேற கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கூட நான் சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் அபிராமி மண்ணியால வந்தது. நான் அப்பவே ஆத்த விட்டு போறேன்னு சொன்னேன். மண்ணி தான் தடுத்து நிறுத்திட்டான். அவளுக்கு என்ன, லட்டு மாதிரி ஒரு புள்ள, சந்துருவுக்கு கண்ணுக்கு அழகா ஒரு பொண்ணு. என்னடா நாகராஜ் இது? ஏன்டா இந்த பொண்ணை போட்டு இப்படி வாட்டி வதக்கி எடுக்கிற? அவ என்னடா பண்ணுவா? நோக்கு தெரியாதுமா. இவளை கல்யாணம் பண்ணின்னு நான் ஒரு சுகமும் அனுபவிக்கல. இவ மூட்டையா சீர்சனத்தை கொண்டு வந்தாலோ இல்லையோ, ஆவுன்னா ஒத்தடம் கொடுக்கறதுக்கு இந்த மூட்டையை கொண்டு வந்துடுறான். நீங்க இப்படி அடிபட்டுன்னு வந்துட்டே இருந்தேன்னா ஒத்தடம் கொடுத்து தானே ஆகணும். அம்மாடி யமுனா, நீ ஒன்னும் சொல்லாத. அவனுக்கு கோவம் ஏறிண்டே போறதில்ல. டே நாகராஜ், இந்த விஷயத்தை இதோட விட்டுறா. ஆக வேண்டியதை பாரு. எப்படி விட முடியும்? அந்த கைலாஷ கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. ஐயோ, என்ன நான் இப்படி சொல்றேன்? இங்கேயாவது ஒத்தடம் கொடுக்க நான் இருக்கேன்.
ஜெயிலுக்கு போனா என்ன ஆகும்னு. ஏய் என்ன கிண்டல? அவனை கொலை செஞ்சுட்டாது நான் அந்த கைலாஷ்க்கு ஆம்பளைங்கிறத நிரூபிச்சு காட்ட வேண்டி. நாகராஜ் வேண்டாண்டா, இந்த விஷயத்தை பெருசு பண்ணாத. தபார், என்ன பேசுற நீ? அதுக்காக அந்த கைலாஷ் எவ்வளவு அடிச்சாலும் வாயை மூடிட்டு வாங்கிட்டு வர சொல்றியா? பஞ்சாயத்துன்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? அந்த கைலாஷ பஞ்சாயத்துக்கு இழுத்து ஒரு கை பாக்குறேன். என் புள்ள வழியால துடிக்கிறானோ இல்லையோ, அந்த மாதிரி அவனும் வழியால துடிக்கணும். ஒண்ணு நீ சாவணும் இல்ல நான் சாவணும். மோதிரம் என்கிட்ட மோதுரா, ஏன் புள்ளைய சாவடிக்க பாக்குறேன்? மானம் கட்டவன முதுகுல குத்த தண்டா உன் குடும்பத்தோட பழக்கம். அருகதை பத்தி நீ பேசுறியா? ஒரு புள்ளைய பெத்துக்க வக்கில்ல ஆமலியாரா நீ? நீ பேசுற அருகதை பத்தி? ஒரு புள்ளைய பெத்துக்க வக்கில்ல ஆமலியாரா நீ? ஆமலியாரா நீ? ஏன்னா அந்த கைலாஷ் என்ன கதையாரான்னு பார்த்துட்டே இரு. ஏண்டா திரும்ப இந்த ஊருக்கு வந்தோன்னு கதற போறான்? வேண்டாண்ணா, விட்டுடுங்கோ. கோவில் யானை சாக்கடை பண்ணிய பார்த்து ஒதுங்கி போன மாதிரி நம்ம ஏன் நான் அவள்கிட்ட போய் மோதணும்? அவன் என் வீக் பாயிண்ட்ல அடிச்சிட்டான். அவன் வீக் பாயிண்ட் எதுன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு நான் வைக்கிறேன்டி ஆப்பு. ஐயோ, சொன்னா கேளுங்கண்ணா, ஏதாவது விபரீதமா ஆயிட போறது. நிஜமாரி, உன்னாலதான் நான் இந்த ஊர்ல அசிங்கப்பட்டு இருக்கேன். என் வீரத்தை அட்லீஸ்ட் நான் இந்த அடிதடியிலேயாவது காட்டுறேன். ஏன் நின்னுட்ட? போப்பா. இல்ல நான் உனக்கு பொட்டு வச்சு ஆரத்தி எடுத்து பொறுத்தது போதும் பொங்கி எழு மகனேன்னு சொல்லி அனுப்பட்டா? கொஞ்சமாவது மூளைன்னு ஒண்ணு பகவான் நமக்கு கொடுத்திருக்காரே, அதை உபயோகப்படுத்த வேண்டாம்?